கடைக்கு போனேங்க. அப்போ 2 பக்கமும் 2 பெண்கள் வயசானவங்க தான் கொய்யாப்பழம் விற்றுருந்தாங்க. வெயிலில் 2 பேருமே உட்காந்துருக்குறாங்க. யாருக்கிட்ட கொய்யாப்பழம் வாங்குறதுன்னு தெரியல. இவங்கக்கிட்ட வாங்கினா மனசு இவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்கக்கிட்ட கொய்யாப்பழம் வாங்கினா இவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. சரி என்னென்ன கொய்யாப்பழம் தானே நம்ம 2 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவங்கக்கிட்ட 100 ரூபா கொடுத்தேங்க. எவ்வளோன்னு நான் கேட்கல. 100 ரூபா கொடுத்து அவங்க 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்தாங்க. நான் வச்சிங்கன்னு சொல்லிட்டு வந்தேங்க. அவங்க என்னை கூப்பிட்டு வர்றவங்க அத்தனை பேருமே எவ்வளோ கொய்யாப்பழம்னு கேட்பாங்க. கொய்யாப்பழம் 2 போட சொல்லுவாங்க, மாற்றுவாங்க. வெயிலில் உக்காந்துருக்கேன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்காம 100 ரூபாயை கொடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததும்மா. அடுத்தவங்க காசு எனக்கு வேணாம், இந்தாம்மான்னு சொல்லி 2 பழம் போட்டு கொடுத்தாங்கங்க. நான் எனக்கு காசுக்கு மீறி பழம் வேணாங்க, எனக்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னேங்க. வாங்கிக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு மறுபடியும் அந்தாண்ட உட்காந்தாங்க பார்த்தியா, அவங்கக்கிட்ட போயிட்டு 1 கிலோ கொய்யாப்பழம் கேட்டேங்க. அவங்க அதே பதில் தாங்க. நாங்கள் வெயிலில் உக்காந்தாலும் உழைக்கிற பணம் ஒட்டினா போதும்மா, 100 ரூபாய்க்கு வேணாலும் போடுற, ஆனால் வச்சுக்கோ மீதி காசுன்னு சொல்லாத. எத்தனையோ பேர் கடைக்கு வர்றவங்க கொய்யாப்பழம் பத்தில் இன்னும் ஒன்று போடு அப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை எவ்வளோன்னு கேட்பாங்கன்னு. அதே மாதிரியேங்க ஜெராக்ஸ் அந்த அம்மாவும் சொன்னாங்க. ஒரே ஒரு செகண்டு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க. நான் என்ன யோசித்தேன்னா, போதும் அப்படின்னு இந்த காலத்தில் எத்தனை பேர் நினைக்கிறாங்க சொல்லுங்கள். அந்த வெயிலில் உக்காந்தாலும் நமக்கு என்ன தேவையோ கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க பார்த்தியா. எனக்கு வேறு லெவலுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இன்னைய நாள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டுங்க. உங்களுடைய கருத்து என்ன?